அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த ஒரு காணொளியில ஹமாஸ் தரப்புல வெளியிடப்பட்ட ஒரு சுரங்க வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போர் தொடங்கியதில் ஆரம்பிச்சு இப்ப 3 மாசத்தையும் கடந்துச்சு. இந்த போர் தொடங்கும் போதே அவர்களுடைய 3 இலக்குகளை பத்தி சொன்னாங்க. ஒண்ணு ஹமாஸை அழிக்கணும்டாங்க, இரண்டாவது பிணை கைதிகளை மீட்கணும்டாங்க, மூணாவது காசாவை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இது அனைத்துக்குமே இப்ப அவர்களுக்கு பெரும் தடுங்கலாக இருந்து கொண்டிருப்பதே அந்த சுரங்கம் தான். அந்த சுரங்கத்தை அழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் அவர்கள் செய்துட்டே இருந்தாங்க. நாங்க இதுவரை 80% சுரங்கத்தை நாங்க அழிச்சிட்டோம், 500க்கும் மேற்பட்ட சுரங்கத்தை நாங்க அழிச்சிட்டோம், அந்த மாதிரி தொடர்ந்து இஸ்ரேலால ஏதாவது ஒரு வீடியோக்கள் தகவல்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அது எல்லாமே போலியான செய்திகளாகவே இருந்துச்சு. எந்த சுரங்கங்கள் எல்லாம் இஸ்ரேலால பிடிக்கப்பட்டதோ அது அனைத்துமே பார்த்தா ஏற்கனவே கைவிடப்பட்ட சுரங்கங்களா தான் இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சுரங்கத்தை பார்த்திருப்போம். இஸ்ரேல் அதை பிடித்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது முதலாக அக்டோபர் 7 தாக்குதல் செய்யப்படும் போது உபயோகப்படுத்தப்பட்ட சுரங்கமாகும்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அதை வேற எதுக்குமே உபயோகிக்கல, அதை அவங்க அப்படியே கைவிட்டுட்டாங்க. 2.5 மாதம் கழித்த நிலைமையில மட்டும்தான் அந்த விடப்பட்ட சுரங்கத்தையே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவர்களால சுரங்கத்தை நெருங்குவதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயமா தான் இருக்கு. இப்போது சமீபத்துல கூட பார்க்கும்போது ஹமாஸ் தலைவர் சின்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த சுரங்கம் அப்படிங்கிறதும் பார்த்தா சின்ஹா அவர்கள் உபயோகித்த ஒரு சுரங்கமாக இருக்கு. அதுவும் கைவிடப்பட்ட சுரங்கமாவே இருக்குது. அது இல்லாம அது மொத்த சுரங்கத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கமாக இல்லை. அந்த மாதிரி அவர்கள் பிடிக்கக்கூடிய எல்லா சுரங்கங்களும் பார்க்கும்போது தனிமையாக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, முடக்கப்பட்ட சுரங்கங்களாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போது இஸ்ரேலுக்குன்னு எடுக்கும்போது பெரிய சவாலே அந்த சுரங்கம் தான். அந்த சுரங்கம் இருக்கிற வரையும் அவர்களுடைய 3 இலக்குகளையுமே அவர்களால எட்ட முடியாது. முதல்ல அவர்கள் ஹமாஸை அழிக்கணும்னு சொல்றாங்க. ஹமாஸ் தரைக்கு மேல கிடையாது, தரைக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கத்துலதான். அப்ப சுரங்கத்தை அழிக்காம ஹமாஸை அழிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு இருக்கு. அதனால அவர்களும் ஏதோ முயற்சியெல்லாம் பண்ணாங்க. சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு தண்ணீரை பாய்ச்ச போவதாக சொன்னாங்க, வெடிமருந்துகளை எல்லாம் போவதாக சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே அவர்களுக்கு பலன் அளிக்கல. அவர்களே அது பலன் இல்லாத முயற்சின்னு தெரிஞ்சு கைவிட்டுட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சுரங்கத்துக்குள்ள நுழைய போறோம், நாங்க தரை வழி தாக்குதலுக்கு இத்தனை நாள் ஆயும் சரி அவர்கள் சுரங்கத்தின் பக்கமே தாக்குதலை செய்ய முடியாத நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தா பிணை கைதிகளை நாங்க மீட்போம்னு சொன்னாங்க. அதுக்கும் சாத்தியமே இல்லை. ஏன்னா எல்லா பிணை கைதிகளுமே சுரங்கத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இவர்களுடைய சிப்பாய்களை கூட கைது பண்ணி ஹமாஸ் தரப்பினர் அந்த சுரங்கத்துக்குள்ளதான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய ஜெயிலே இருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான் ராணுவத்தினரை கைது பண்ணது, பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அனைவரையுமே அதுக்குள்ள சேஃபா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய 2வது இலக்கான பிணை கைதிகளை மீட்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயமும் சுரங்கத்துக்குள்ள இருக்கிறதுனாலேயே அதுவும் பலன் இல்லாம போயிருச்சு. அதனாலதான் பிணை கைதியை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அவ்வப்போது போர் நிறுத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3வது காசாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னாங்க. முதல் 2 விஷயம் நடக்காம 3வது விஷயம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்ப இந்த போருக்கு இஸ்ரேல் போட்டு வச்சிருக்க 3 திட்டமுமே பார்த்தா சுரங்கத்தின் காரணமாகவே அது எதுவுமே நடக்காம போயிருக்கு. இந்த போருடைய ஒரு பெரும் திருப்பு முனையாகவும் ஒரு மாஸ்டர் பீஸாகவும் இருக்கிறதே சுரங்கம் தான். அந்த சுரங்கங்கள் இன்னுமே ஹமாஸ் புழங்கி கொண்டே இருக்காங்க. அங்கதான் ஆயுத கிடங்குகள் இருக்குது, அங்கதான் ஆயுதங்களை செய்றாங்க. அவ்வப்போது அங்கிருந்து வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அதுல எல்லா வித சௌரியங்களும் இருக்கு. அதுல பார்த்தா அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, ஜீப்பு, ட்ரக்கு, போர் வாகனங்கள், அது இல்லாம ட்ரெயின் ரூட் மாதிரி ஒரு ரேலி மாதிரி போட்டு அது வழியாக பொருட்களை எல்லாம் எஜிப்டுக்குள்ள கொண்டு போறாங்க, எஜிப்ட் இருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சௌரியமே எப்படி தரைக்கு மேல இருக்குமோ அந்த மாதிரி தரைக்கு கீழேயுமே ஒரு 3ஆம் உலகமே இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சுரங்கம் இருக்குது அப்படிங்கிறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அந்த சுரங்கம் இருக்கிற வரையும் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க, அந்த சுரங்கம் இருக்கிற வரையும் ஹமாஸை ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைக்குமே முற்றிலுமாக ஹமாஸை துடைத்தெரிக்க முடியாது காசாவில இருந்து அப்படிங்கக்கூடிய தகவலை அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போது செங்கடல்ல ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்குது. சீனாவுடைய போர்க்கப்பலும் இப்ப களமிறங்கி இருக்கு. அதன் காரணமாக அமெரிக்கா கூட்டணியில இருந்த பிரிட்டனுடைய 2 போர்க்கப்பல் இப்ப பின்வாங்கி அவங்களுடைய நாட்டுக்கே போறாங்க. அதனால செங்கடல்ல இப்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் அதே மாதிரி இந்தியாவுடைய போர்க்கப்பல் போய் இந்தியாவுடைய சரக்கு கப்பலை மீட்டிட்டு வந்த காட்சிகளும் வெளியாயிருக்கு. அந்த 2ஐயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு வீடியோல போட்டிருக்கோம். முதல் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.